Hi friends, நம்ம லாஸ்ட் vlog பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்தே பாரத்ல டிராவல் பண்ணி வந்திருப்போம் கத்ரா டு ஸ்ரீநகர் விபி. சார் அப்பவே நான் சொல்லிப்பேன் நம்ம அடுத்த vlog வந்து பறக்க போறோம்னு. ஆமாங்க, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஸ்ரீநகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தாங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் இங்கேருந்து ஒரு ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா நான் திரும்ப வீட்டுக்கு தாங்க போக போகிறேன். ஸோ ஸ்ரீநகர் டு சென்னை வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். எந்த ஃப்ளைட்னா நமக்கு எப்போவுமே வந்தது இண்டிகோ ஃப்ளைட் தாங்க. அதுதான் கரெக்டாக இருந்துச்சு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ஃப்ளைட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னால் 3:45 ஃப்ளைட்டு மணி இப்போ ஒரு மணி ஆகுது. உள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் அங்கே ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் எப்படி வந்தேங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும். ரயில்வே ஸ்டேஷன்லேயே நமக்கு டாக்ஸி வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் 1000 சொன்னாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் நாங்கள் அடித்து பேசி வாங்கி 500க்கு போய்கிட்டு இருக்கோம். இது ஒர்த்து தான். ஏன்னா இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது இனோவா காரு 7 சீட்டர் வண்டி. நாங்கள் 3 பேர் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். அமௌண்ட் வந்து ஒர்த்து தான். 1000 ரூபா சொன்னாங்க. எப்படினாலும் குறைச்சி பேசி 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். அப்படியா? பகல் காட்டா? இந்த ஸ்ரீநகர் சிட்டியில் வந்து ஒவ்வொரு 100 மீட்டர் 500 மீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இராணுவ வீரர்கள் இருக்காங்க, கன்னோடு இருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் அன்செக்யூர்டான ஏரியா. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்ம மாதிரி டூரிஸ்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால் நாங்கள் பாதுகாப்பாக அப்படியே ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கோம். வெல்கம் டு ஷேக்குல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். டாக்ஸி இங்கே இறக்கி விட்டு நாங்கள் இங்கே தாங்க சாப்பிட்டோம். மதிய சாப்பாடு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் இங்கே வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். என்னங்க ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டிங்களா? சரி வாங்க ஏர்போர்ட்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டேங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு இங்கே வந்து நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீநகர் டு சென்னை வந்து டேரக்ட் ஃப்ளைட் கிடையாதுங்க. நமக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டெல்லியில் லே ஓவர். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போர்டிங் பாஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீநகர் டு டெல்லி 1, அப்புறம் டெல்லி டு சென்னை 1. ஸோ இப்போ ஸ்ரீநகர் டு டெல்லி வந்து கேட் நம்பர் 4க்கு வந்து என்ன போக சொல்லியிருக்காங்க. சீட் நம்பர் 7A. போர்டிங் டைமும் கொடுத்துட்டாங்க 3 மணி. டைம் பார்த்தீங்கன்னா 1:10 தான். அதுவும் நமக்கு 2 ஹவர்ஸ் இருக்குது. இந்த ஸ்ரீநகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து செக்இன் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம மெயினில் வந்து 2 செக்இன் நடக்கிற இருக்கும். மெயினில் ஒரு செக்இன் இருக்கும். அப்போ வந்து ஜஸ்ட் லக்கேஜ் பேக்கேஜெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பேட்டரி கார் வருங்க. ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். பேட்டரி காரில் வந்துட்டு அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் இறக்கிடுவாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கலாம், அங்கே மெயினில் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து செக் பண்ணுவாங்க. ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளோட டிக்கெட்டையும் நம்ம ஐடி ப்ரூஃப் வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே உள்ளே வரணுங்க. உள்ளே வந்துட்டு இங்கே செக்இன் ப்ராசஸ்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி வச்சுருந்தேன். அந்த ட்ராலியை வந்து நான் செக்இன்லேயே அனுப்பிட்டேன். எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவும் இல்லை, அதிலே அனுப்பிட்டேன். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா அந்த ட்ராலிக்குள்ளே வந்து மெயினாக பவர் பேங்க்கு அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எடுத்துக்க வைக்கக்கூடாதுனாங்க. நான் வந்து என்னோடய பவர் பேங்க்கு, சார்ஜரு, அப்புறம் ஹெட்செட் எல்லாத்தையுமே என்னோடய சின்ன பெட்டியில் வச்சிட்டேன். இந்த இருக்குது, இதில் வச்சிட்டேன். அங்கே ட்ராலி வந்து செக்இன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கான செக்இன் ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஏன்னா அந்த நமக்கான செக்இன் என்ன டேரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறப்ப நம்ம லக்கேஜ் நம்மளோட பேக்கில் வந்து ஒரு சில ஐட்டம்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கத்தி, அப்புறம் பவுட்ரு, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய ட்ராலி அங்கே அனுப்பிட்டனால என்னோடய சின்ன பேக்கில் இருக்கிற அந்த பவர் பேங்க்கு, சார்ஜரு, ஹெட்செட்டு எல்லாத்தையுமே தூக்கி அந்த ட்ரேயில் வச்சு அனுப்பிட்டேன். ஈவன் நம்ம பர்ஸு, நம்ம மணி பர்ஸு, அப்புறம் பெல்ட்டு, மொபைல் எல்லாத்தையும் அந்த ட்ரேயில் வச்சு நான் அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் நம்ம மேலே இங்கே வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ளைட். இப்போ ஃப்ளைட் இப்போ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு போல். எனக்கு வந்து கேட் நம்பர் 7. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க வந்து வேறு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். யாருன்னு அரவிந்த் ப்ரோ, அப்புறம் எல்லாம் விபியில் வந்தாங்க, அப்புறம் பாலாஜி ப்ரோ. நான் வந்து டேரக்ட் சென்னை, பட் இவங்க வந்து டேரெக்டாக டெல்லி போகிறாங்க. என்ன ஃப்ளைட்டுன்னு சொல்லுங்கள் ப்ரோ? ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் தான் போகிறாங்க.
அவங்களுக்கு கேட் நம்பர் 6, எனக்கு கேட் நம்பர் 4. கிளம்புற வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு அப்படியே என் கேட்டுக்கு நான் போயிடுவேன். 3:15 ஃப்ளைட்டு, இவருக்கு 3:30 ஃப்ளைட்டு. 3:45. இப்போ நாங்கள் கேட் நம்பர் 8 கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் தெரியுதுங்க. அந்த ஒரு ஃப்ளைட் தெரியுதா? ஜிடிஏ கேம் விளாண்டவங்களுக்கு தெரியும். ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸில் அந்த ஒரு ஃப்ரீ ஃபால்னு ஒரு மிஷன் வருங்க. ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஃப்ளைட்டை எகிரி குச்சி ஹைஜாக் பண்ணுற மாதிரி, அந்த மிஷனில் வர்ற அந்த ஃப்ளைட்டு மாதிரியே இருக்குது. கேட் நம்பர் 4க்கு வந்துட்டாங்க. அதான் இது பாருங்க நம்ம ஃப்ளைட்டு இண்டிகோ. இப்போ ஒன்றும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கைஸ் போர்டிங் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளைட் அங்கே இருக்குது. இங்கே உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேக்கும் செக் பண்ணாங்க. இது ஒரு 3 இடத்துல வந்து பேக் செக் பண்ணாங்க. இதுக்கு மேலே இருக்காதுங்க. ஜஸ்ட்டு போர்டிங் வந்து சீல் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து அதே பேக்கையுமே இப்போ செக் பண்ணுறாங்க. Good afternoon. Good afternoon. Good afternoon. Seat number 7. Seat number 7A. Sorry. Seat number 7A. Window seat. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒரு விண்டோ சீட்டுக்கிட்ட உட்கார்ற ஆசை, அது ஒரு தனி ஆசைங்க. அது ஒரு தனி ஃபீலு. நான் ஆன்போர்ட் பண்ணியிருக்கிற ஃப்ளைட் வந்து இண்டிகோ ஃப்ளைட் தாங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த டைமு கரெக்டாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த இண்டிகோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட மார்க்கெட்டில் வந்து இது ஒரு லோக்கல் பஸ் மாதிரி. ஆனால் அதுவாக இருந்தால் ஒரு ப்ளஸ் தான். எல்லா ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் ஆன்போர்ட் பண்ணியிருக்கிற இண்டிகோ பார்த்திங்கன்னா 6E5088. 3:45 வந்து நமக்கு ஸ்ரீநகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கிளம்பி 5:25 வந்து நம்ம டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகுதுங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து 2 hours 5 minutes வந்து லே ஓவர். டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்ட் ஃப்ளைட் கிடையாது. 2 hours 5 minutes வந்து லே ஓவர் வந்து டெல்லியில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட்லேருந்து நான் இறங்கி இன்னொரு ஃப்ளைட் வந்து நான் மாறணும். அந்த ஃப்ளைட் வந்து நமக்கு 7:30 வந்து டெல்லியிலேருந்து கிளம்பும். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x3 லே அவுட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வைகை இன்டர்சிட்டியில் இருக்கலாம் 3-3 அந்த காம்பினேஷனில் இருக்குது. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா வாட்டர் கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியா. விமானம் பறக்க தயாராகி விட்டது. கரெக்டாக விங்ஸுக்கு முன்னால் இருக்கும். ஆரம்பிச்சிருச்சு. ஏறுது ஏறுறோம். இப்படி போய்கிட்டு இருக்கும். வியூ பாருங்க, செம்மையா இருக்குல்லங்க. ப்ளூ போர்வை போர்த்தி விட்ட மாதிரி. நாங்கள் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? அது ஏற்றுறது ஸ்வாயின்னு பறந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் ஆன்போர்ட் பண்ணதுமே க்ரூஸ், அதாவது பைலட் வந்து பேசினாங்க.
650 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 650 கிலோமீட்டர் வந்து 1 ஹவரில் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக 345 வந்து ஏறி இருக்கோமா, கரெக்டாக ஐ திங்க் 4:45 5 கிட்ட வந்து நம்ம லேண்ட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். எந்த டைமில் லேண்ட் ஆகிறோங்கிறத பார்ப்போம். சீட்டில் இருக்க அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டேபிள் இருக்குங்க, அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கொள்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு மேகசின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவங்க ஃப்ளைட்டில் இருந்து இண்டிகோட மேகசின்ஸு, அப்புறம் பவுச்சு, அப்புறம் இங்கே ஃபுட் சப்போர்ட்லாம் எதுவும் இல்லை, லெக் ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஃபுட் சப்போர்ட் கிடையாது, அப்புறம் புஷ்பேக்லாம் கிடையாது, புஷ்பேக் ஃபெசிலிட்டி கிடையாது, அப்படியே ஜஸ்ட் உட்காந்துட்டு வர வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம பீக் ஹைட்டில் போய்கிட்டு இருக்கோம், மேகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஏதோ ஒரு ரிவர் போகுதுங்க, அது பேர் என்னன்னு தெரியல. வியூ பாருங்க எப்படி இருக்குங்க, செம்மையா இருக்கு. இது பாருங்களேன், இது ஒரு ஹைவே இருங்க. दिल्ली रीजन को एंट्री आइटम 450। यात्रियों से निवेदन है अपने स्थान पर ही बैठे रहें, कुर्सी की पेटी बांध दें, धन्यवाद। Requesting all the passengers to kindly remain seated with their seat belt fastened, please. Thank you. Seat belt போட்டாச்சு. பாருங்க வீடு தாங்க எல்லாமே, இந்த ஏரியா எப்படி தெரியுது பாருங்க. எல்லாமே வீடு தான் இங்க. டெல்லி வந்தாச்சுங்க, 4:55 லேண்ட் ஆகிட்டோம். டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ இது பாருங்கள் இறங்கியாச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு சென்னை ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 7:30, ஆனால் போர்டிங் டைம் வந்து நமக்கு 6:45 இருக்கணும். ஒரு 1 hour 45 minutes வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம நிறைய இடத்துல ஏறுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்கும், இங்கே நடக்கிறதுக்கே எஸ்கலேட்டருங்க. ஸோ இதில் போய்ட்டு நடந்தோம்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம்னா இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறம்போது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. வழக்கமாக எப்போவுமே ஃப்ளைட் ஏறுவோம் இறங்கிடுவோம், பட் இந்த மாதிரி ஒரு லே ஓவர் ஃபீல் வந்து இப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே போய்ட்டு சேம் அதே ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் தாங்க. நம்ம லக்கேஜெல்லாம் எடுத்து அந்த ட்ரேயில் வச்சுட்டு இன்க்ளூடிங் நம்ம பெல்ட்டை முதற்கொண்டு எடுத்து வைக்கணும். எனக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம கோடாரி தேலத்தை தூக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம். எனக்கு கோடாரி தேலை வந்து அப்பப்போ வச்சுருப்பேன் ட்ராவலில். ஸோ அதை எடுக்கலை, அவங்க எதுவுமே எடுக்கலை. சரி அது அப்படியே அலோவ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் தாங்க பக்கா மால் மாதிரியே இருக்குங்க. ஆனால் இருக்கிற எல்லா கடையுமே காஸ்ட்லி கடை தான். ஸோ நான் ஒரே ஒரு ஸ்னிக்கர்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட் டின்னரை பார்த்துக்கலான்னு இருக்கேன். நமக்கு வந்து கேட் நம்பர் வந்து 48ங்க, மெசேஜ் வந்துடும் 48. அதே சேம் ப்ராசஸ் தாங்க. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு நம்ம ஃப்ளைட் இங்கே நிற்குது, அப்படியே உள்ள ஏற வேண்டியதான். போர்டிங் சீலாம் அடிச்சுட்டாங்க. இங்கேயுமே ஒரு ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க என்ட்ரி ஆகிற இடத்துலையுமே. இதுதான் பிஸ்னஸ் கிளாஸ். அது இதோட எக்ஸல் சீட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய சீட்டாக இருக்குது. நம்ம சீட்டு 8Fங்க, 8F विंडो सीट। आप अपने बड़े बैग्स को ऊपर वाली ओवरहेड bin और छोटे बैग्स को सामने वाली सीट के नीचे रखें। विंडो सीट का अंदाज़ चंगा तो ओपन करो। अगर खाने के लिए आए तो खाने के लिए। Welcome to Indigo. We would love to at the earliest to help us get going.
அந்த செக்கிங் ப்ராசஸ் ஏன் இவ்வளோ இருக்குன்னா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்கியிருக்காங்கன்னா, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டு செக்இன் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தானே. டைம் பார்த்தீங்கன்னா 6:55ங்க. 7:30க்கு நம்ம கோயிங் டு சென்னை, பேக் டு ஹோம். இங்கே டெல்லியில் நம்ம ஃப்ளைட்டோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 கிளம்பி 10:20க்கு நைட்டு 10:20க்கு வந்து நமக்கு சென்னை வந்து லேண்ட் ஆகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாமே டே டைம் தான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு நைட் டைம் வந்து ஃப்ளைட்டில் vlog எடுக்கிறோம், ப்ளஸ் ஜேர்னியும் பண்ணுறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நைட் வியூவில் வந்து மேலேருந்து கீழே பார்க்கும்போது எல்லாமே வந்து சின்ன சின்ன புள்ளி லைட்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஜாலியாக இருக்கலாம். कि द्वार के बाहर निकलने से बिल्कुल पहले आप रक्षा जैकेट में हवा भरें। ऑन टाइम यदि आप ओवरविंग द्वार से बाहर निकल रहे हैं तो रक्षा जैकेट में हवा बाहर निकलने के बाद ही भरें। अगर विमान में स्लाइड से வெளியே லைட்டை பாருங்க, இருக்கு ப்ளூ கலர், எல்லோ கலர், கிரீன் கலர். நைஸ். எனக்காக வெயிட் பண்ணுறேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா தெரியுது. கரெக்டாக விங்குக்கு மேலே, அதாவது விங்குக்கு முன்னாடி. இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்கு. டிம் லைட் மட்டும் போட்டுட்டு அப்படியே காமாக இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ளைட் ஒன்று லேண்ட் ஆகுதுங்க. பாண்டி எல்லாமே ஃப்ளைட்டு தானே நிற்கிறதெல்லாம் அதில் வழியாக தெரியுது பாருங்க. ஃபுல்லாக மின்னொளி. எல்லாத்துக்குள்ள போயிட்டோம் நினைக்கிறேன். இப்போ நம்ம பீக் ஹைட்டில் போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து லைட்டு போட்டாங்க. நான் ஃபுல்லாகவே லைட்டு ஆஃபில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பீக் ஹைட்டில் வந்து எதுவுமே லைட்ஸ் போட்டாங்க. அதில் டிக்கெட் ஃபேர் பற்றி நான் சொல்லிடுறேங்க. டேரெக்டாக ஸ்ரீநகர் டு சென்னை வந்து 9,500 rupees, 9500 தாங்க ஆச்சு. இது எக்ஸ்ட்ரா எந்த மீல் எதுவுமே நான் புக் பண்ணல. ஜஸ்ட் டிக்கெட் மட்டும் நான் புக் பண்ணிக்கிட்டேன். அதனால் 9,500. ஸோ இந்த 2 hours என்னாச்சு, 2 hours எவ்வளோ நேரம் இருக்கும். ஆனால் ஏர்போர்ட்டில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் டைம் போகிறதே தெரியல. அப்படி குடுக்குன்னு டைம் போயிடுச்சு. உள்ள லைட்டு போடுறதுனால வெளியே எதுவுமே தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஃபி கேட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒய்ஃப் கூட ஹனிமூன் ட்ரிப் போகிறப்ப, சென்னை டு சண்டிகார் போகிறப்ப காஃபிலாம் செல் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ கேட்டால் அது வந்து ஒன்லி ஃபார் ப்ரீ மீல் கிட் மட்டும் தான். அதாவது டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபுட்டு புக் பண்ண மட்டும் தான் இப்போ தர்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லைன்ட்டாங்க. மேகத்தை பாருங்கள். இந்த இருளில் இந்த மேகத்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கரு நல்லா சுட்டி போட்டு போகிறேன். ஆன் டைமுக்கு சென்னை லேண்ட் ஆகிடுச்சுங்க. செம்ம டயர்டு. 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன், இல்லை 1.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். ஸோ நான் என்னோடய லக்கேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
டெல்லியில் இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் பக்கம் போயிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய எக்ஸிட் பேக்கேஜ் கிளைம் போயிட்டு எக்ஸிட் ஆகி வீட்டுக்கு போகிறேன். ட்ராலி எடுத்துட்டேங்க. அப்படியே பக்கத்தில் பாப்பா கடையில் ஒரு கடை இருந்துச்சு ஃபேமிலிஸ்னு. ஸோ பாப்பாவுக்கு வாங்கிட்டேன். ஸோ அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தது, அங்கே இல்லைன்னு சொல்லி திரும்ப இந்த கஸ்டமர் கேர் சென்டரில் வந்து வச்சிட்டாங்க. நமது விமான பயணம் இனிதை முடிவடைந்ததுங்க. என்னோட கேமராவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைங்க, 2 பேட்டரியுமே ட்ரெயின் ஆயிடுச்சு. அதனால தான் நான் மொபைலில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நியூ டெல்லி போனோம். நியூ டெல்லியிலேருந்து கத்ரா போயிட்டு கத்ரா டு ஸ்ரீநகர், தென் ஸ்ரீநகர் டு சென்னையில் வந்து இந்த ஜேர்னி இந்த சர்க்கிள் வந்து முடிச்சிருக்கோம். ஓவரால் இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது இருக்கிற எல்லா சீரிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlog உங்களை சந்திக்கிறேன். அன்டில் உங்களிடம் வந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா.